ஹோம் சாந்தி 10/3/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 13/2/1999 சிவ அவதாரம் மற்றும் சிக்கனத்தின் அவதாரம். இன்று திரிமூர்த்தி சிவத்தந்தை தனது மிக அன்பிலும் அன்பான இனிமையிலும் இனிமையான சாலிகிராம் குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கின்றார். இன்றைய நாள் சிவன் மற்றும் சாலிகிராம்களின் விசேஷ நாளாகும். எனவே தந்தை குழந்தைகளை சந்தித்து குஷியடைந்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட தந்தை வந்திருக்கின்றார். நாம் தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறோம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். தந்தைக்கும் குஷி இருக்கிறது, குழந்தைகளுக்கும் குஷி இருக்கிறது. ஏன் குஷி இருக்கிறது? ஏனெனில் இந்த பிறந்த நாள் முழு கல்பத்திலும் தனிப்பட்டது மற்றும் அன்பானதாகும். முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட பிறந்த நாள் வேறு யாருக்கும் கொண்டாடுவது கிடையாது. தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் பிறந்த நாள் ஏற்படுவது என்பது வேறு எந்த நேரத்திலும் யாருக்கும் ஏற்படாது. எனவே முதலில் பாப் தாதா குழந்தைகளுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளின் வாழ்த்துக்கள் அமிர்த வேளையிலிருந்து மிகவும் உள்ளபூர்வமாக மனதார வாழ்த்துக்கள் பாப் தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. பாப் தாதா அனைத்து குழந்தைகள் சாலிகிராம் குழந்தைகளை பார்த்து குஷியில் இத்தகைய பாடலை பாடுகின்றார். ஆஹா செல்லமான குழந்தைகளே, ஆஹா ஆஹா தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, ஆஹா ஆஹா அலௌகிக்க பிறப்பு, அலௌகிக்க பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களே, ஆஹா. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார். ஏனெனில் உலகில் உள்ள இவ்வளவு ஆத்மாக்களில் மிக குறைந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் பல மடங்கு பாக்கியவான்களாக ஆகியிருக்கிறீர்கள். வருங்காலங்களிலும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அமர பாக்கியவான்களாக அரைக்கல்பம் இருப்பீர்கள். ஒரு பிறப்பிற்கான வரதானம் அல்ல, அநேக பிறப்பின் அமர வரதானிகளாக ஆகிவிட்டீர்கள். இப்படிப்பட்ட வரதானம் குழந்தைகளுக்கு தங்களது சுமானத்தின் நினைவு எவ்வளவு இருக்கிறது? இந்த அலௌகிக்க பிறந்த நாள் அல்லது அலௌகிக்க பிறப்பின் அளவற்ற ஆர்த்தியை பிறப்பு எடுத்தவுடனேயே குழந்தைகளுக்கு தந்தை கொடுத்து விட்டார். பிறந்த உடனேயே நினைவு என்ற சிரேஷ்டமான திலகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை கொடுத்து விட்டார். திலகம் அணியப்பட்டிருக்கிறதல்லவா? பிராமண வாழ்க்கை எனில் திலகமும் அழிவற்றதாகும். பிராமணர்களின் நெற்றியில் திலகம், இது சிரேஷ்ட பாக்கியத்தின் அடையாளமாகும். ஆக நீங்கள் அனைவரும் மற்றும் நாலாபுறங்களிலும் குழந்தைகள் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் மிகவும் ஆர்வம் உற்சாகத்துடன் இந்த தனிப்பட்ட மற்றும் அன்பான பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். கொண்டாடிக்கொண்டு இருக்கிறீர்கள் தானே? தந்தை நமது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். நாம் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று அனைவரும் குஷி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு குஷி இருக்கிறது? குஷியை கணக்கிட முடியுமா? கணக்கு இருக்கிறதா? இந்த அலௌகிக்க குஷியை கணக்கிடும் சாதனம் இந்த உலகத்தில் உருவாக்கப்படவே இல்லை. கடல் அளவிற்கு குஷி இருக்கிறதா? இப்படி உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? கடல் என்பது ஒன்றுமே இல்லை. நல்லது, ஆகாயம் அளவிற்கு இருக்கிறதா? ஆகாயத்தை விட உயர்ந்த இடத்தில் உங்களது வீடு இருக்கிறது. உங்களது சூக்ஷ்ம வத்தனம் இருக்கிறது. ஆகையால் யாரும் கணக்கிடவே இல்லை, கணக்கிட முடியாது. அந்த அளவிற்கு குஷி இருக்கிறதெனில் ஒரு கையை அசையுங்கள். அந்த நேரத்தில் அனைவரும் கையை தட்டினார்கள்.
குஷி இருக்கிறது என்பதில் அனைவரும் கைகளை உயர்த்தினீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி. அந்த நேரத்தில் குழந்தைகள் அனைவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். புரிந்து கொண்டீர்கள், அதனால்தான் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் சதா மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக பார்க்க பாப் தாதா விரும்புகின்றார். பாதி மலர்ந்ததாக அல்ல, சதா மற்றும் முழுமையாக மலர்ந்திருக்கும் மலர் பார்ப்பதற்கு எவ்வளவு பிரியமாக இருக்கிறது. பார்த்தாலே மஜா ஏற்படுகிறது. சிறிது வாடிவிட்டால் என்ன செய்வீர்கள்? தூரம் ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். பாப் தாதா ஒதுக்கி வைக்க மாட்டார். ஆனால் அவர்கள் சுயம் தூர விலகி விடுகின்றனர். இன்று கொண்டாடும் நாளாகும். முரளியை சதா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். இன்று நன்றாக குஷியில் மனதில் ஆடுங்கள், பாடுங்கள். மனதில் ஆடுங்கள், கால்களால் அல்ல. கால்களால் ஆட ஆரம்பித்து விட்டால் நன்றாக இருக்காது. அதனால் குழந்தைகள் ஆடிக்கொண்டும் இருக்கிறீர்கள். இனிமையிலும் இனிய தந்தையின் மகிமை மற்றும் தங்களது அலௌகிக்க மகிமைக்கான பாட்டும் அதிகமாக பாடிக்கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். பாபாவிற்கு உங்களது மனதின் சப்தம் வந்து சேருகிறது. அனைத்து தேசங்களிலிருந்தும் சப்தம் வந்து கொண்டிருக்கிறது. தந்தையின் சப்தம் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் மற்றும் தந்தையும் உங்களது சப்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஹே உலகிற்கு மிக மிக அன்பான குழந்தைகளே, நன்றாக ஆடுங்கள், நன்றாக பாடுங்கள். வேறு என்ன இருக்கிறது என்று தந்தையும் கூறுகின்றார். பிராமணர்களுக்கான வேலை என்ன? யோகா செய்வதும் என்ன? உழைப்பு இருக்கிறதா என்ன? யோகா என்பதன் பொருளை ஆத்மா பரமாத்மாவின் சந்திப்பாகும். சந்திப்பின் போது என்ன செய்வார்கள்? குஷியில் நடனமாடுவார்கள். தந்தையின் மகிமைக்கான இனிமையிலும் இனிமைய பாடல் உள்ளம் தானாகவே பாடிக்கொண்டிருக்கிறது. பிராமணர்களுக்கான வேலையே இதுதான். பாடிக்கொண்டிருங்கள் மற்றும் ஆடிக்கொண்டிருங்கள். இது கடினமா? பாடுவது ஆடுவது கடினமா? இல்லை அல்லவா? யாருக்கு கடினமாக தோன்றுகிறதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். இன்றைய காலகட்டங்களில் ஆடுவது பாடுவதற்கான சீசனாகும். எனவே நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆடுங்கள், பாடுங்கள். எளிதுதானே? எளிது எனில் தலைகளை அசையுங்கள். கடினம் கிடையாதுதானே? தெரிந்திருந்தும் எளியதிலிருந்து விலகி கடினமானதில் சென்று விடுகிறீர்கள். கடினம் கிடையாது, மிகவும் எளிது. ஏனெனில் அரை கல்பம் கடினமான வாழ்க்கை கடந்தீர்கள் என்பதை தந்தை அறிவார். ஆகவே இந்த நேரம் எளிதாகும். கடினம் என்று கூறுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அவ்வப்போது கடினமாக இருக்கிறதா? சிலர் போக போக பாதையை மறந்து வேறு ஒரு பாதையில் சென்றுவிட்டால் கடினமாகிவிடும் அல்லவா? ஞான மார்க்கத்தில் கடினம் கிடையாது. பிராமண வாழ்க்கை கடினமாவது கிடையாது. பிராமணர்களுக்கு பதிலாக சத்திரியர்களாக ஆகிவிடுவதால் சத்திரியர்களின் வேலையே சண்டை சச்சரவில் வருவது. அவர்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும் அல்லவா? யுத்தம் செய்வது கடினமாக இருக்கும். மகிழ்ச்சியை கொண்டாடுவது எளிதாக இருக்கும். இரட்டை அயல்நாட்டினர் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்கள்தானே? ஒரு கையை உயர்த்துங்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? அங்கு சென்ற பிறகு குழப்பமடைய மாட்டீர்களா? பாருங்கள், இன்று சிவ ஜெயந்தி. இதன் மகத்துவம் 2 விஷயங்களில் இருக்கிறது. ஒன்று, இன்றைய நாள் விரதம் இருப்பார்கள். இரட்டை அயல்நாட்டினர் கொண்டாடவே இல்லை, பாரதத்தில்தான் கொண்டாடுகின்றனர். ஆக இந்த நாளின் மகத்துவம் விரதம் இருத்தல். 2வது, விழித்திருத்தல். நீங்கள் அனைவரும் விரதமும் எடுத்துக்கொண்டீர்கள் தானே? விரதம் உறுதியாக எடுத்துக்கொண்டீர்களா? அல்லது சில நேரம் லேசாக, சில நேரம் பக்காவாக இருக்கிறீர்களா? பழுக்காத பொருள் பிடிக்குமா?
வேக வைத்த அனைத்தும் நன்றாக இருக்கும் அல்லவா? ஆக என்ன விரதம் எடுத்துக்கொண்டீர்கள்? பாப் தாதா முதலில் கொடுத்த விரதம் என்ன? நினைவு என்ற திலகம் வைக்கப்பட்டதும் முதலில் எந்த விரதம் எடுத்துக்கொண்டீர்கள்? நினைவு இருக்கிறதா? சம்பூர்ண பவித்ர பவ தந்தை கூறினார். குழந்தைகள் தாரணை செய்தீர்கள். ஆக தூய்மைக்கான விரதம் என்றால் வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, பிரம்மாவை போன்று ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் தூய்மை. இதைத்தான் பிரம்மச்சாரி மற்றும் பிரம்மாச்சாரி என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் தூய்மைக்கான அதிர்வலைகள் நிறைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் தூய்மையின் மகத்துவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் கர்மா மற்றும் யோகா, அதாவது கர்ம யோகியின் அனுபவம் வேண்டும். இதைத்தான் பிரம்மாச்சாரி என்று கூறப்படுகிறது. பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியம், சாதாரண வார்த்தைகள் அல்ல. ஏனெனில் உங்களது பிறப்பே சாதாரணமானதல்ல, அலௌகிக்கமானது. அலௌகிக்கம் என்றாலே தூய்மை. எனவே தினமும் இரவில் தனக்கு ஆசிரியராகி சோதனை செய்யுங்கள் மற்றும் தனது சதவிகிதத்தினுடைய அனுசாரம் தனக்குத்தானே மதிப்பெண் போட்டுக்கொள்ளுங்கள். 100% வேண்டும். ஆனால் தினமும் தன்னைத்தான் பாருங்கள், மற்றவர்களை பார்க்காதீர்கள். பாப் தாதா பார்க்கின்றார். தன்னை பார்ப்பதற்கு பதிலாக மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். அது எளிதாக இருக்கிறது. இன்றைய நாள் சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் எவ்வளவு சதவிகிதம் இருந்தேன் என்று தன்னை பாருங்கள். நீங்கள் இந்த ஆண்டு 4 புறங்களிலும் என்ன செய்தி கொடுத்தீர்கள்? மாற்றம் என்ற செய்தி அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கூறினீர்கள். அங்கு இங்கு என்று எங்கு சொற்பொழிவு செய்தாலும் மாற்றம் என்ற தலைப்பில் மிகவும் நன்றாக சொற்பொழிவு செய்தீர்கள். ஆக இந்த ஆண்டு 4 புறங்களிலும் சேவையில் மற்றவர்களையும் மாற்ற வேண்டும் என்ற லட்சியம் மிகவும் நன்றாக விமரிசையாக செய்து கொடுத்தீர்கள். பாப் தாதாவிற்கு குஷி. நீங்களும் தனக்குள் சோதனை செய்யுங்கள். தினமும் ஒவ்வொரு நாளும் எத்தனை சதவிகிதம் மாறியிருக்கிறேன்? மாற்றம் முன்னேறும் கலையில் இருக்க வேண்டும், கீழிறங்கும் கலையில் இருக்கக்கூடாது. பாப் தாதாவும் ஒவ்வொரு குழந்தையின் சார்ட்டை பார்க்கின்றார். அனைத்து குழந்தைகளையும் பார்க்கின்றாரா அல்லது விசேஷமானவர்களை பார்க்கின்றாரா என்று நீங்கள் யோசிக்கலாம். அனைத்து குழந்தைகளின் சார்ட் பாப் தாதா அவ்வப்பொழுது பார்ப்பார். தினமும் பார்ப்பது கிடையாது, ஆனால் அவ்வப்பொழுது பார்க்கின்றார். அவர்கள் கடைசியில் இருந்தாலும் அல்லது முதலில் இருந்தாலும் அனைவரும் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள். சாட் என்ன என்பதை பாப் தாதா கூறிவிடலாமா? இன்றைய நாள் கொண்டாடும் நாள் அல்லவா? ஆகையால் கூறமாட்டேன். ஆனால் எதிர்காலத்திற்காக செய்கை கொடுக்கின்றேன். இன்றைய நாளின் மகத்துவம் விரதம் எடுப்பது என்றால் திட சங்கல்பம் செய்வது. உண்மையான பக்தன் ஒருபோதும் விரதத்தை விட்டுவிட மாட்டார். பாப் தாதா குழந்தைகளுக்கு மீண்டும் எதிர்காலத்திற்காக சைகை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதும் கூட முதல் அஸ்திவாரம் சங்கல்ப சக்தி அவ்வப்பொழுது அதிகம் வீணாகிறது. எதிர்மறையானது வீணானவை விட குறைவாக இருக்கிறது. இந்த சங்கல்ப சக்தியின் உபயோகம் எவ்வளவு சுயத்திற்காக அல்லது உலகத்திற்காக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு இன்னும் அதிகப்படுத்துங்கள். ஏனெனில் சங்கல்பத்தின் ஆதாரத்தில் வார்த்தை மற்றும் செயல் ஏற்படுகிறது. எனவே சங்கல்ப சக்தியின் மாற்றம் செய்யுங்கள். வீணான மற்றும் எதிர்மறையாக இருப்பதை மாற்றம் செய்து உலக நன்மைக்கான காரியத்தில் பயன்படுத்துங்கள். பாப் தாதா சங்கல்பத்தின் பொக்கிஷத்தை அனைத்தையும் விட சிரேஷ்ட பொக்கிஷம் என்று நினைக்கின்றார். ஆகவே
இந்த சங்கல்பத்தின் பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரமாக ஆகுங்கள். இன்றைய நாள் அவதார நாள் என்று கூறப்படுகிறது. ஆக பாப் தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளின் மீது இந்த சுப ஆசை இருக்கிறது. இன்றைய நாள் சிவ அவதாரத்தின் கூடவே நீங்கள் அனைவரும் சிக்கனத்தின் அவதாரமாக ஆகுங்கள். சங்கல்பத்தின் சிக்கனம் என்றால் வீணானவைகளிலிருந்து பாதுகாப்பாக ஆகிவிட்டீர்கள். பிறகு அனைத்து பொக்கிஷங்களும் தானாகவே பாதுகாப்பாக ஆகிவிடும். 99வது ஆண்டு என்னவாகும்? 99வது ஆண்டு வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். 99வது ஆண்டு என்னவாகும் என்று முன்பு யோசித்து கொண்டிருந்தீர்கள். ஏதாவது நடந்ததா என்ன? பிப்ரவரி வந்துவிட்டது. ஒருவேளை ஏற்பட்டாலும் உங்களுக்கு என்ன இருக்கிறது? உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டதா? பயம் இருக்கிறதா? என்ன ஆகுமோ என்ற பயம் இருக்கிறதா? உங்களுக்கு நன்றாகவே நடக்கும். உலகத்தினருக்காக என்ன வேண்டும் என்றாலும் நடக்கட்டும். நீங்கள் பயமற்றவர்களாக மற்றும் சிரித்த முகத்துடன் விளையாட்டை பார்க்க வேண்டும். விளையாட்டில் இரத்தத்தையும் காண்பிக்கின்றனர், அன்பும் காண்பிக்கின்றனர், யுத்தத்தையும் காண்பிக்கின்றனர், நல்ல விஷயங்களையும் காண்பிக்கின்றனர். பிறகு விளையாட்டில் பயம் இருக்குமா? என்னவாகும்? ஏன் நடந்தது? எதற்காக நடந்தது? இவ்வாறு யோசிக்கிறீர்களா? மஜாவுடன் அமர்ந்து பார்க்கின்றனர். இதுவும் எல்லையற்ற விளையாட்டாகும். ஒருவேளை சிறிதளவு பயம் ஏற்பட்டுவிட்டால் என்ன நடந்தது? ஏன் நடந்தது? இவ்வாறு நடந்திருக்கக்கூடாது. ஏன் நடந்தது? இப்படிப்பட்ட ஸ்திதி உடையவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். நல்ல காட்சிகளில் நல்ல ஸ்திதி, கெட்ட காட்சிகளில் கெட்ட மனநிலை வந்துவிடுகிறது. குழப்பத்தில் வந்துவிடும். ஆகவே 99வது வருடமாக இருந்தாலும் சரி, 2000ஆக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன? விளையாட்டை விளையாட விடுங்கள். மஜாவுடன் பாருங்கள். நீங்கள் தான் இயற்கைக்கு சேவை கொடுத்திருக்கிறீர்கள். நன்றாக சுத்தப்படுத்துங்கள். அதற்கு நீண்ட பெரிய துடைப்பம் கொடுத்திருக்கிறீர்கள். பிறகு ஏன் பயப்படுகிறீர்கள்? இந்த மாதிரி விநாசத்தை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள்? அந்த விநாசத்திற்கு நீங்கள் தான் மிகப்பெரிய துடைப்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களது கட்டளைப்படி அது சுத்தப்படுத்துகிறது எனில் நீங்கள் ஏன் குழப்பத்தில் வருகிறீர்கள்? நீங்கள் தான் கட்டளை பிறப்பித்திருக்கிறீர்கள். எனவே ஆடாது அசையாதவர்களாகி மனம் மற்றும் புத்தியை முற்றிலும் சக்திசாலியாக்கி ஆடாத அசையாத ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். இயற்கையின் விளையாட்டை பார்த்து கொண்டே முன்னேறுங்கள். பயப்படாதீர்கள். நீங்கள் அலௌகிக்கமானவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரணமானவர்கள் குழப்பத்தில் வருவார்கள், பயப்படுவார்கள். அலௌகிக்கமானவர்கள், மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள் விளையாட்டை பார்த்து தனது விஸ்வ கல்யாணக்காரி காரியத்தில் பிஸியாக இருப்பார்கள். ஒருவேளை மனம் புத்தியை காலியாக வைத்திருந்தால் பயப்படுவீர்கள். மனம் மற்றும் புத்தியில் லைட் ஹவுஸ் ஆகி லைட் பரப்புவார்கள். இந்த காரியத்தில் பிஸியாக இருந்தால் பிஸியான ஆத்மாக்களுக்கு பயம் ஏற்படாது. சாட்சியாக இருப்பார்கள். ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் தனது புத்தியை சதா தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். ஏன் எதற்கு புத்தியை பிஸியாக அல்லது நிறைத்து வைத்துக் கொள்ளாதீர்கள். காலியாக வைத்து கொள்ளுங்கள். ஒரு தந்தை மற்றும் நான். அப்போதுதான் நேரத்தின் அனுசாரமாக கடிதம், டெலிஃபோன், டிவி அல்லது என்னவெல்லாம் சாதனங்கள் உருவாகியிருக்கிறதோ அதுவும் சென்றடையாது. ஆனாலும் பாப் தாதாவின் கட்டளை தெளிவாக பெற முடியும். விஞ்ஞானத்தின் இந்த கருவிகளை ஒருபோதும் ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பயன்படுத்துங்கள். ஆனால் சாதனங்களின் ஆதாரத்தில் தனது வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளாதீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மிக தெளிவாக மற்றும் மிக விரைவாக காரியத்தில் பயன்படும். ஆனால் தனது புத்தியின் லயன் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய நாள் சங்கல்பம் அல்ல, திட சங்கல்பம். என்ன எடுத்தீர்கள்? சிக்கனத்தின் அவதாரமாக ஆகியே தீர வேண்டும்.
சங்கல்பம், வார்த்தை, சாதாரண செயல் அனைத்திலும் சிக்கனம். இரண்டாவது விஷயம், புத்தியை சதா தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். இதையே மற்றொரு வார்த்தையில் பாப் தாதா கூறுகின்றார், உண்மையான உள்ளத்தில் இறைவன் இருப்பார். உண்மையான உள்ளம், சுத்தமான உள்ளம். நிகழ்காலத்தில் உண்மை மற்றும் சுத்தம் அவசியமாகும். உள்ளத்திலும் உண்மை, குடும்பத்திலும் உண்மை மற்றும் தந்தையிடமும் உண்மை. புரிந்ததா? இன்றைய நாள் கூறக்கூடாது என்று நினைத்தேன், ஆனால் கூறிவிட்டேன். பாப் தாதாவிற்கு அன்பு இருக்கிறது அல்லவா? ஆகையால் துளியளவு பலவீனமும் பாப் தாதாவினால் பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு குழந்தையையும் தன்னை போன்று சம்பூர்ணமாக பார்க்க பாப் தாதா விரும்புகின்றார். குழந்தைகளின் அனைத்து வாழ்த்து அட்டை கிடைத்தது. பாப் தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் பிறந்த நாளுக்கான அட்டை மற்றும் அயல் நாட்டினர் அன்பான நாளுக்கான அட்டை அனுப்பியிருக்கின்றார்கள். அன்பு கடலான தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சிவராத்திரியின் கூடவே அன்பில் மூழ்கிருக்கும் நாளுக்கான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாலாபுறங்களிலும் உள்ள உள்நாடு, நகரம், கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு முதலில் அனைத்து சிறிய சிறிய குக்கிராமங்களில் உள்ள குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள். கூடவே உங்கள் அனைவருக்கும் கூட வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எவ்வளவு கொடுப்பது? நீங்கள் எந்த அளவிற்கு தாரணை செய்ய முடியுமோ அதைவிட அதிகமான வாழ்த்துக்கள். இன்றைய முரளியினுடைய வரதானம், அன்பு மற்றும் புதுமையின் அத்தாரிட்டியுடன் சமர்ப்பணம் செய்விக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. அன்பு மற்றும் புதுமையின் அத்தாரிட்டியுடன் சமர்ப்பணம் செய்விக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம்: யாருடைய சம்பந்தத்தில் வந்தாலும் அவர்கள் சம்பந்தத்தில் வந்து வந்து சமர்ப்பண புத்தியுடையவர்களாக ஆகிவிட வேண்டும். மேலும் தந்தை என்ன கூறினாரோ அதுவே சத்தியம் என்று கூற வேண்டும். இதைத்தான் சமர்ப்பண புத்தி என்று கூறப்படுகிறது. பிறகு அவர்களது கேள்வி அழிந்துவிடும். இவர்களது ஞானம் நன்றாக இருக்கிறது என்று மட்டுமே கூறக்கூடாது. ஆனால் இது புதுமையான ஞானம், புது உலகை கொண்டு வரக்கூடிய ஞானம். இந்த ஓசை வெளிப்படும் போதுதான் கும்பகர்ணர்கள் விழிப்படைவார்கள். எனவே புதுமை என்ற மகான் தன்மையின் மூலம் அன்பு மற்றும் அத்தாரிட்டி என்ற சமநிலையினால் சமர்ப்பணம் செய்ய வையுங்கள். அப்போதுதான் மைக் தயாராகிவிட்டது என்று கூறலாம். ஸ்லோகன்: ஒரு பரமாத்மாவிற்கு பிரியமானவராக ஆகும்போது உலகிற்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒரு பரமாத்மாவிற்கு பிரியமானவராக ஆகும்போது உலகிற்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.